இந்த புது கேபிஐ வந்து மிக முக்கியமானது. கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எப்படி நம்ம சேர்ன் ரேட்டை குறைக்கிறோன்றது. முதல்ல சேர்ன் ரேட்னா என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம நிறைய பணங்களை வந்து எதுக்கு செலவு பண்றோம்? புதிய கஸ்டமர்களை உள்ள கொண்டு வர செலவு பண்றோம். நிறைய கஸ்டமர் நம்ம விட்டு வெளியே போறதையும் நம்ம கணக்கிட வேண்டும். இப்போ சேர்ன் ரேட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்துல எத்தனை கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அந்த காலம் முடியும் பொழுது எத்தனை கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. ஒரு நிறுவனத்துல ஆரம்பத்துல 300 கஸ்டமர்ஸ் இருந்ததுல 30 கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்து வெளியே போனாங்க அப்படின்னா சேர்ன் ரேட் என்னன்னா 30 டிவைடட் பை 300, அதாவது 10% சேர்ன் ரேட். இப்ப நம்ம ஒரு 6 வழிமுறைகள் மட்டும் நம்ம பார்த்தோம்னா எப்படி இந்த சேர்ன் ரேட்டை குறைக்கிறது. சோ முதல் பாயிண்ட் வந்து வெளியே போன கஸ்டமரை நம்ம we have to talk to them over phone. ரெண்டாவது எஜுகேட்டட் கஸ்டமர் இல்ல ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்ணணும். மூன்றாவது வந்து நம்மளோட வந்து மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் நம்ம கேர் எடுத்துக்கணும். நான்காவதாக give them better service. Fifth item வந்து pay attention to the complaints. ஆறாவது கடைசி பாயிண்ட் வந்து make your best people to deal with the disappointed customers.